வாக்கினிலே இனிமை வேண்டும்னு தலைப்பு. ஒரு மேடையில் பேசுவதற்கு முன்பு நான் வந்தோன்னே ஒரு பாரதியார் பாட்டை பாடினேன். எல்லோரும் மேடையில் பேசும் பொழுது பாடி வெறும் பேச்சு தான் ஆரம்பிப்பார்கள். ஆனால் நான் எந்த மேடைக்கு போனாலும் ஒரு பாட்டோடு ஆரம்பிப்பேன். என்ன காரணம்னா, நமது உடல் கூட இசையோடு இயங்குகிறது. நம் கண் இமை பாருங்க, ஒரு நொடிக்கு ஒரு தடவை துடிச்சா தான் அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். வேக வேகமாக கண்ணு துடிச்சிச்சுன்னா அவர் ஏதோ பிரச்சனையில் இருக்காருன்னு அர்த்தம். வாங்க நல்லா இருக்கீங்களா, சொல்லவே இல்லை, எப்போ வந்தீங்க அப்படின்னாருன்னா ஏதோ பதட்டத்தில் இருக்காருன்னு அர்த்தம். கண் இமையே துடிக்காமல் இருந்துச்சுன்னா மேட்ரு முடிய போகுதுன்னு அர்த்தம். வாங்க சொல்லுங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னாருன்னா மாப்பிள்ளை மின்மயானத்துக்கு டோக்கன் வாங்கிடுறான்றான். கண் இமை துடிக்காமே இருந்தால் அவர் ஆரோக்கியமாக இல்லை. வேக வேகமாக துடித்தாலும் அது ஆரோக்கியத்தின் அடையாளம் அல்ல. ஒரு நொடிக்கு ஒரு தடவை துடித்தால்தான் உடல் நலம் நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் இராணுவத்தில் நடப்பதை கூட இசையோடு நடக்க முதலில் பயிற்சி கொடுக்கிறார்கள். லெஃப்ட் ரைட்டுன்னு அந்த பயிற்சி கொடுப்பதற்கு காரணம், இசையோடு ஒரு மனிதன் நடந்தால் அவன் உடல் நலத்தோடு இருப்பான். நாளை காலையில் இந்த தூத்துக்குடியோட பைபாஸ் ரோட்டில் காலையில் ஒரு 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் பாருங்கள். தூத்துக்குடியில் இருக்க விஐபியில் பூரா டவுசரோடு பார்க்கலாம். எல்லாம் ஒரு ரோட்டை நோக்கி எங்கே போயிட்டுருக்கீங்க, போய்கிட்டு இருக்கேனப்பா. ஏன் போகிற, போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டரு, அதான் போய்கிட்டு இருக்கேன். யார் உனக்கு இந்த யோசனை சொன்னது? டாக்டர் தான். அவர் எங்கே, அவரும் பின்னால் வயிற்றை தள்ளிட்டு நடந்து வராரு பாருங்க. எல்லாருக்கும் யோசனை சொன்ன டாக்டரும் கூட வாக்கிங் போயிட்டுருக்கார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் இவ்வளவு சிறிய சிறப்புரையே வேறு யாராலையும் ஆற்ற முடியாது. அவர் தான் நமது தூத்துக்குடி மாநகரத்தினுடைய மேயர், மரியாதைக்குரிய என் அன்பு தம்பி ஜெகன் பெரியசாமி. அவருடைய தந்தையார் என் பெரியசாமி. அவர் தூத்துக்குடியின் கலைஞர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்புன்னா, நானும் அவரும் ஒரே மேடையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரங்களால் அவர் கலைஞர் விருதும் நான் பாவேந்தர் பாரதிதாசன் விருதையும் ஒரே மேடையில் நாங்கள் வாங்கினோம். அந்த அளவுக்கு அவரோடு மேடையில் ஒன்றாக இருந்தேன். அவருக்கு சொந்தமாக ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. என் பெரியசாமிக்கு விநாயகர் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? அவர் தூத்துக்குடியில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர், மிகப்பெரிய திமுகவினுடைய தூண். ஆனால் விநாயகர் கோயிலை அவர் நடத்திட்டு இருக்கார். ஒரு 10 வருஷம் தொடர்ந்து அந்த விநாயகர் கோயிலில் என்னுடைய பட்டிமன்றம் நடக்கும். விநாயகர் கோயிலில் அவருடைய பட்டிமன்றம் நடக்கும் பொழுது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த கோயிலிலே அமர்ந்திருப்பார்கள். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் விநாயகர் கோயிலிலே பெரியசாமி நடத்துகின்ற பட்டிமன்றத்தில் லியோனி மேடையில் பேசி அனைத்து மதத்தினரும் கேட்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி உண்மையிலே திராவிட இயக்கங்கள் சாதித்தது அதுதான். மதம் ஆச்சரியங்கள் இல்லாமல் எல்லா மதத்தினரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய இயக்கம் நம் திராவிட இயக்கத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த விநாயகர் கோயிலில் எல்லா மதத்தினுடைய பாட்டையும் நான் பாடுவேன் மேடையில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாடகர் TM சௌந்தரராஜன், அவருடைய 100ஆண்டு இந்த ஆண்டு. அந்த TM சௌந்தரராஜனுடைய குரல் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட மொழிகள்லையும் அவர் குரலில் பாடியிருக்கார். ஐயர் பாஷையில் பாடியிருக்காரு, தூத்துக்குடி பாஷையில் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அனுபவி ராஜா அனுபவிங்கிற படத்தில் தூத்துக்குடியில் மக்கள் எப்படி பேசுவார்கள்ங்கிறத அந்த பாட்டை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். முத்துக்குளிக்க வாரிகளா, மூச்சையடக்க வாரிகளா அப்படின்னு தூத்துக்குடி பாஷையில் TM சௌந்தரராஜன் பாடியிருப்பார். இன்னொரு ஐயர்கள் பாடுற மாதிரியே ஒரு பாட்டு பாடியிருப்பார். அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சிறத கேட்டேளா. எல்லா விதமான மொழிகள். ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு விதமான தமிழ் பேசுவாங்க. யானுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்க, நான் சாப்பிட்டு போட்டு போங்க. யானுங்க நீங்கள் பேசி போட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணி போட்டு போகிறீங்கம்பாங்க. கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் மதுரைக்காரன் பஸ்ஸில் போயிருக்கான். கண்டக்டரு யானுங்க எங்கெங்கே போகணும் அப்படின்ட்டுருக்கார். சௌரிபாளையம்.
சபரிமலையும் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்கன்னு இருக்கார். வாங்கின டிக்கெட்டை ஏன்டா கீழே போட்டு போக சொல்கிறேன்னு அவன் சண்டை போட்டிருக்கான் கோயம்புத்தூரில். திருநெல்வேலி பக்கம் வந்துட்டா அது ஒரு தமிழ். ஏழை என்னலே சொல்லுது, சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்காம்பாங்க, தண்ணியை கோரி வாழையை குடிக்கணும்பாங்க. நாங்கள்லாம் எங்கள் ஊரில் மோண்டுட்டு வாம்போம். இங்கே மோண்டுட்டு வர்றதுன்னா அர்த்தமே வேறு. இப்போ தான் பாத்ரூமில் போய் தம்பி மோண்டுட்டு வந்தாம்பான். எங்கள் மதுரைக்காரன் நாங்கள் மோண்டு குடிப்போம்லன்னு இருக்கான். தூத்துக்குடிக்காரன் கதறி அழுதுட்டான், அதெல்லாம் குடிக்க முடியாதுடா, எப்படா பேசுகிறீங்கன்னு. ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு வார்த்தை எவ்வளவு சிக்கலாயிருது. சென்னையில் ஒரு தமிழ் பேசுவாங்க, உலகத்திலே அப்படி ஒரு தமிழை நீங்கள் பார்க்கவே முடியாது. கும்முடி பூண்டிங்கிற ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போயிருந்தேன். ஒருத்தன் எனக்கு வரவேற்பு கொடுத்தான். நான் பேசினே இருக்கிறியா, பேசினே இருக்கேன், நாஸ்டா துணியா நீயே, என்னடா பேசின நீயா அப்படின்னா. என்னடா நீ பேசின முதல்ல எனக்கு தெரியலடா அப்படின்னு. சென்னையில் ஒரு விதமான தமிழ், கோவையில் ஒரு விதமான தமிழ், தூத்துக்குடியில் ஒரு விதமான தமிழ். ஆனால் அந்த மதுரையில் ஒரு தமிழ் இருக்கான். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு 3 டென்ஸையும் கலந்து ஒரு புது டென்ஸில் பேசுகிறவன் மதுரைக்காரன் மட்டும்தான். மாமா ஒரு 5000 ரூபா இருந்தால் கொடுன்னா, ஒன்று கொடுக்குறேங்கண்ணா, அல்லது கொடுத்துட்டேங்கண்ணா, அல்லது கொடுக்க போகிறேங்கண்ணா. ஆனால் மதுரையில் என்ன பதில் வரும் தெரியுமா? மாமா ஒரு 5000 ரூபா இருந்தால் கொடுப்போம்ல அப்படிமா. கொடுப்போம்லங்கிறதுக்கு அவன் கொடுக்குறானா, கொடுத்துட்டானா, கொடுக்க போகிறானா கண்டே பிடிக்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை தமிழ் பேசப்பட்டாலும் நம் அன்னை தமிழுக்கு இருக்கக்கூடிய சுவையும் அதனுடைய பாரம்பரியமும் பண்பாடும் இதுவரை வேற எந்த மொழிக்கும் கிடையாது என்பதை நிலைநாட்டி காட்டியது. கீழடியிலும் சிவகலையிலும் அகலாய்வு நடத்தி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்தோடு வாழ்ந்த இனம் நம் தமிழினம் என்பதை நாம் இன்னைக்கு பெருமையோடு நினச்சி பார்க்கணும். காரணம், எல்லா விதமான பண்பாடுகளையும் அடையாளங்களையும் அந்த சுமந்து கொண்டிருப்பது பாருங்க நம்ம பெண்கள் மட்டும்தான். பெண்களுடைய முகத்தில் தான் தமிழ் பண்பாட்டின் அடையாளங்கள் அனைத்தையும் பார்க்கலாம். திருமணம் முடித்தவரா முடிக்காதவராங்கிறத ஆணை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆணுக்கிட்ட எந்த அடையாளமும் கிடையாது. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா, கல்யாணம் முடித்தவரா முடிக்காதவரான்னு? ஆனால் ஒரு மொழி மட்டும் வச்சுருப்பான். அந்த அப்படியே அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஐயாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு. எப்பட்றா? அதான் முழிக்கிற மொழியிலேயே தெரியுதுன்ட்டு. அதான் திருமணம் முடித்த ஆண்களுக்கு ஆங்கிலத்தில் ஃபேமிலி மேன் அப்படின்னு ஏன் பேர் வைக்கிறான்னா, பேமொழி முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஃபேமிலி மேன் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. ஆனால் பெண்கள் தான் எல்லா அடையாளங்களையும் தாங்கி இருப்பார். இந்த நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, திருமணம் முடிச்சுட்டா இங்கே பொட்டு வச்சுருப்பாங்க. நான் பெண்கள்கிட்ட கேட்டேன், ஏமா கல்யாணத்துக்கு பிறகு இந்த இடத்துல பொட்டு வைக்கிறீங்கன்னு. எல்லாம் வைக்கிறாளே அதனால தான் நானும் வைக்கிறேன்னுச்சு. கிராமத்தில் ஒரு அக்காவை கட்டி கொடுத்துருந்தா அந்த அக்காட்ட கேட்டான், ஏக்கா மாமாவை கல்யாணம் பண்ண பிறகு இந்த இடத்துல 8 அணா அளவுக்கு பெரிய பொட்டு. அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு, அதையும் வைக்கலைன்னா ஒரு 5 பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே சுற்றுறானுங்கப்பா, அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஒரு பொட்டு வைக்கிறதுல கூட பெண்கள் இன்னைக்கு ஒரு பாரம்பரியத்தை பண்பாட்டை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நாகரிகம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டிக்கர் பொட்டாயிருச்சு. அந்த ஸ்டிக்கர் பொட்டை எங்கே தான் ஒட்டணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. கண்ணாடியில் ஒரு 10 பொட்டு இருக்கும், பாத்ரூம் கதவுல ஒரு 20 பொட்டு இருக்கும். ஒரு அம்மா இப்படி தான் ஸ்டிக்கர் பொட்டை வச்சுட்டு பஸ்ஸில் தூங்கிக்கிட்டே வந்து அந்த சீட்டில் ஒட்டி விட்டுருச்சு அந்த பொட்டை. ஒரு நேரம் சரியில்லாதவன் அந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன், அவன் சட்டையில் ஒட்டிருச்சு அந்த ஸ்டிக்கரு. வீட்டில் போய் அவன் என்ன பாடுபட்டிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்கள். அவன் வீட்டுக்காரம்மா பார்த்துட்டு எத்தனை நாளாக நடக்குது இந்த வேலை அப்படின்னு இருக்கான். அவன் வந்து ஏதோ ஆஃபீஸில் வேலை பார்க்குறது தான் கேட்குறாளாக்குன்ட்டு 25 வருஷமாக நான் வேலை பார்க்குறேன் உனக்கு தெரியாதான்னு. என்னது கல்யாணம் ஆகி 20 வருஷம் தானே ஆகுது, 25 வருஷமாக நடக்குதா அப்படின்னு. கடைசிக்கு அவனை பார்த்தா அந்த பொட்டை வச்சு சண்டை வந்துருக்கு. அப்புறம்தான் சொல்லியிருக்கேன், இந்த பொட்டுக்கும் உனக்கு என்னையா சம்மந்தானு. பொட்டுக்கும் எனக்கும் சத்தியமாக சம்மந்தமே இல்லை. பொட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பொட்டு வச்சவளுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்னு அந்த ஸ்டிக்கர் பொட்டில் அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. வாக்கினில் இனிமை. ஒரு மேடையில் பேசுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிமா. ஒரு சொல்ங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சாதாரண வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, என்ன வார்த்தை கேட்டார் அவர், அந்த வார்த்தையை என்னால் ஜீரணிக்கவே முடியல,
என்ன கேட்டார் ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வார்த்தை என்னை கேட்கலாமா, என்னடா அப்படி ஒரு வார்த்தை கேட்டார், வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு சொல் கொல்லும், இன்னொரு சொல் வெல்லும். அந்த சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் சோகம் இல்லைன்னா ஹார்லிக்ஸ் பாட்டில் ஆரஞ்சு பழம்லாம் வாங்கி கொண்டு போய் பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவான், மாமா ஒன்றும் செய்யாத, கவலைப்படாத, நெஞ்சு வலி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்லிவிட்டு அந்த ஆரஞ்சு பழத்தையும் சாத்துக்குடியும் கொடுத்துட்டு வந்தால் அவர் நிம்மதியாக இருப்பார். சில பேர் போய் என்ன பண்ணிடுவேன், மாமா நெஞ்சு வலியா, எத்தனை நாளா, 5 நாளா, எந்த பக்கம், இடது பக்கம், இடது பக்கமா, வலிக்கப்படாத ஐயா, இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பா வலிக்குதுன்னு சொன்னார், முந்தா நாள் தான் இறந்து போனார் அப்படின்றான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னதுன்னா அவ்வளோதான், எழுப்பி பார்த்தா மேட்ரு முடிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தை போதும் ஒரு மனிதனை கொல்வதற்கு. ஆனால் வெல்கின்ற சொற்களை சொல்வது ரொம்ப கஷ்டம். காரணம், மேடையில் பேசுகின்ற ஒரு வார்த்தை அமர்ந்து கேட்பவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நேற்று நான் ஆரணிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் அரசியல் பொதுக்கூட்டம் பேசினேன். பேசி முடிச்சோன்னே அந்த மேடையில் இருந்தவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி நான் ப்ரெஷர் மாத்திரை போடுவேன், உங்கள் பேச்சை கேட்டதுக்கு பிற்பாடு இன்னைக்கு நான் ப்ரெஷர் மாத்திரை போடாமல் தூங்குவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதான் ஒரு பேச்சிலே, வாக்கினிலே இனிமை. மேடையில் இருக்கிறவங்க தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படிதான். அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவருடைய பத்திரிகையினுடைய பேட்டிகளை கேட்டிங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு நாள் ரஜினிகாந்த் அவரை சந்திச்சுட்டு போகிறாரு. ஒரு அரசியலில் முக்கியமான காலகட்டம். ரஜினிகாந்த் பார்த்துட்டு போனது பிற்பாடு பத்திரிகைக்காரங்கள்லாம் கலைஞர்கிட்ட போகிறாங்க. போய் ரஜினிகாந்த் உங்களை சந்தித்து பேசினார், என்ன பேசினார் அப்படின்னா அவர் இப்படியே பார்த்தார். பத்திரிகைக்காரங்களாம் ரொம்ப ஆசையாக பேப்பர் பேனாவோடு அப்படியே ரெடியாக இருக்காங்க. ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். பத்திரிகைக்காரங்கள்லாம் தமிழில் தான் பேசினார், என்ன விஷயம் பேசினார்? ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் அப்படின்னு, ஆஹா சொல்ல போகிறாரு அப்படின்னு பேப்பர் பேனாவை ரெடியாக வச்சுருந்தாங்க. அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு. பத்திரிக்காரங்களாம் ரொம்ப நன்றிங்க ஐயா, இப்படி ஒரு பதிலை சொல்கிறாரு. யாராவது இப்படி ஒரு பதிலை எதிர்பார்த்திருப்போமா? தன்னை கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் ரசிக்கின்ற வகையில் சொல்கின்ற பதில் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பதில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆகிறார். அவர் பேர் பிபி ஷெனாய். அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு டாக்டர் கலைஞர் சிறப்பு விருந்தினராக போயிருக்காரு. மேடையில் என்ன சொல்கிறாரு, அந்த போலீஸ் அதிகாரி பேர் பிபி ஷெனாய். பிபி ஷெனாய் அவர் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரி அப்படின்னார். யாருக்குமே புரியல, என்னடா வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இணைக்க முடியும்? தலைவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். பிபி என்பது தென்னிந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம், ஷெனாய் என்பது வட இந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம். பிபி ஷெனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்தவர் தான் நமது பிபி ஷெனாயின்னு. அவர் எங்கள் அப்பா அம்மா கூட இதை நினச்சி இப்படி ஒரு பேர் வச்சுருப்பாங்களான்னு தெரியலையே. ஒரு பேருக்குள்ளே இவ்வளவு விஷயத்தை யோசித்து சொல்கிறாரு பாருங்க. அதுதான் மேடையிலே பேசுகின்ற அந்த பேச்சிலே வாக்கினில் இனிமை. பேரறிஞர் அண்ணாவை எல்லோரும் ஒரு அரசியல் தலைவனுடைய பேச்சை டிக்கெட் எடுத்து மக்கள் கேட்டார்கள் என்றால் அந்த புகழுக்கு முதல் சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா என்ற அற்புதமான பேச்சாளரும் அரசியல் தலைவரும். அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா பொடி போட்டுக்கிட்டே பேசுவார். எப்போ பொடி எடுக்கிறாரு எப்போ போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது, பேசிக்கிட்டே போடுவார் பொடி. இப்போ அண்ணா பேசுகிறதுக்கு பேசும் பொழுது பொடி போடுற மாதிரியே பேசுகிறேன், எப்போ போட்டாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும்,
இன்றைய சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர். பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையென கொண்டிடவா? புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்று மேடைதோறும் முழக்கம் செய்த பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு அந்த வாக்கினிலே இனிமையை நமக்கு கற்றுக் கொடுத்தது. திருமுருக கிருபானந்த வாரியார் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, ஒரு கீச்சு குரல்ல ஆரம்பிப்பார். முருகனின் தனி பெருங்கருணையினாலே இங்கே அமர்ந்திருக்கின்ற பக்த கோடிகளுக்கு முருகன் ஏராளமான நன்மைகளை தர வேண்டும். அன்னைக்கு சிவபெருமானை பற்றி பேசுகிறார். முன்னால் சின்ன பையங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. வாரியார் சாமி முன்னால் இருக்க பையனை கேட்குறார், டேய் முருகனுடைய அப்பா யார்ரா அப்படின்னு ஒரு பையனை கேட்குறார். அவன் எந்திரிச்சு, அன்னைக்கு திருவிளையாடல் படம் பார்த்துருக்கான், முருகனுடைய அப்பா பேர், திருவிளையாடல் படம் பார்த்ததுனால முருகனுடைய அப்பா சிவாஜின்ட்டான். உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த பையனை பார்த்து. ஏண்டா முருகனுடைய அப்பா சிவாஜியா அப்படின்ட்டு அந்த பையனை அவங்க அப்பா அடிக்கிறார். டேய் குடும்ப மானத்தையே வாங்கிட்டிய, முருகனுடைய அப்பா பேர் சிவாஜியா அப்படின்னொன்னே வாரியார் சாமி சொல்கிறார், பையன் சரியாக தான் சொல்லியிருக்கான், அவனை அடிக்காதீங்கோ. நம்ம ஒவ்வொருத்தரையும் வட இந்தியாவில் இருக்கவங்கள ஜீன் தானே சொல்லுவோம், காந்தியை காந்திஜின்னு சொல்கிறோம், நேருவை நேருஜின்னு சொல்கிறோம். அவன் முருகனுடைய அப்பா பேர் சிவா, ஜி சேர்த்து சிவாஜின்ட்டான். பையன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான்ட்டு ஒரு பையன் தவறாக சொன்ன பதிலை கூட அன்னைக்கு காப்பாற்றியவர் திருமுருக கிருபானந்த வாரியார். அவர் ஒரு முறை திருவாரூரில் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது வாரியார் சாமி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் புலால் உணவை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும், தாவர உணவு தான் உடலுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், ஒரு விலங்கை கொலை செய்தால்தான் புலால் உணவு நீங்கள் சாப்பிட முடியும். ஆனால் தாவர உணவை, வெண்டைக்காயை பறித்தால் வெண்டைக்காய் செடி சாவதில்லை. எனவே உயிரை கொல்லாமல் சாப்பிடுகின்ற உணவு தாவர உணவு, உயிரை கொன்று சாப்பிடுகின்ற உணவு மாமிச உணவு அப்படின்னு இருக்கார். அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் எந்திரிச்சு கேட்டான். என்ன கேட்டார்னா, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறோம், கிழங்கு செடியை அப்படியே வேரோட பிடுங்கினா தான் நம்ம கிழங்கை சாப்பிட முடியும். கடலை செடியை வேரோட பிடுங்கி அதை கொலை செய்தால்தான் கடலையை நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னொன்ன, சாமி என்னடா இவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வியை ஒருத்தன் கேட்குறானே, யாரா அப்படின்னு பார்த்தாரு. ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு சிறுவனாக இருந்து வாரியார் சுவாமியிடம் அந்த கேள்வியை கேட்டவர் வேறு யாருமல்ல, முன்னாள் முதலமைச்சர், எங்களை வளர்த்து ஆளாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இந்த அறிவுபூர்வமான கேள்வியை வாரியார் சுவாமிகளிடம் கேட்டார். அப்படிப்பட்ட நல்ல கேள்விகளை கேட்பதற்கு பழகினால்தான் நமது அறிவு என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டு வளரக்கூடிய நிலைக்கு உருவாகும். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், கிராமங்களில் இன்னைக்கு என்ன பழமொழி வச்சுருக்காங்க, சிரிக்கும் பெண்களை நம்பாதே, அழுகிற ஆண்களை நம்பாதேன். ஒரு ஆண் அழக்கூடாது, பெண் சிரிக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கு, ஒரு பெண் சிரிக்கக்கூடாதுன்னு பழமொழி. அதனால தான் ஒரு டெத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் கட்டி சேர்ந்து பிடிச்சி ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. ஆண்கள்லாம் பாருங்க, இந்த இறந்த ஒரு முக்கியமானவர் கூட அழுக வந்தால் கூட அழுக மாட்டான். ஆனால் அந்த இளவை பறி கொடுத்தவர்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க, தேவையில்லாத கேள்வி. அவர் இப்படி கையை வச்சு நிற்பார், அவர் கை மேலே கை வச்சு, இறந்துட்டாரா அப்படின்னா, இது எவ்வளோ முட்டாள்தனமான கேள்வி. இறந்து 6-7 மணி நேரம் ஆகுது. அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போகிற? அவனு 5 மணிக்கு. 5 மணிக்கா? ஏன் 4 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவேன் அவனை. எதுக்கு தான் கேட்குறான்னு தெரில இந்த கேள்வி. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பான், அது அதை விட அடிமுட்டாள்தனமான கேள்வி, எப்படி செத்தாரு அப்படின்னா. அவர் செத்ததை செத்தா காட்ட முடியும்?
அதுக்கு இந்த கூறு கட்டவன் பதில் சொல்லிகிட்டு இருப்பேன். காலையில் 5 மணிக்கு உட்காந்துருந்தார், நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரா. இந்த எட்டை குறுக்கு சாலைக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். போகிற வழியிலேயே அதுக்கு அவன் குறுக்கு சாலையில் இருக்க டாக்டர்கிட்ட எது கூட்டி போனேன், தூத்துக்குடி கூட்டி போயிருந்தா பொழைச்சிருப்பார்ல. அதுக்கு இவன் என்னடா நம்ம தான் கூட்டி போகாமல் கொலை பண்ண மாதிரிலாம் பேசுகிறான். அடுத்து இன்னொருத்தன் வந்து கேட்டேன், மாமா எப்படி இறந்தார்? பதிலை மாற்றிட்டேன். நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரா, தூத்துக்குடியில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டான், போகிற வழியிலேயே இறந்துட்டார். அதுக்கு இவன் தூத்துக்குடியில் இருக்க டாக்டர்கிட்ட எது கூட்டி போனேன், குறுக்கு சாலையில் ஒரு டாக்டர் இருக்கார்ல. என்னடா இப்படி சொன்னால் அப்படிங்கிறான், அப்படி சொன்னால் இப்படிங்கிறான், ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவோம்னா அடுத்து வந்தவன்கிட்ட சொன்னான், மாமா எப்படி இறந்தார்? நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரா, குறுக்கு சாலையில் இருக்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனான், அவர் தூத்துக்குடி கூப்பிட்டு போய் சொல்லிட்டார், போகிற வழியிலே இறந்துட்டார். அதுக்கு இவன் எதுக்குடா ஆஸ்பத்திரிக்கா கூப்பிட்டு போனேன், அவர் தான் முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருக்குல்ல, வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார்லன்னு. என்னடா எது சொன்னாலும் நம்ம தான் கொலை பண்ண மாதிரில பதில் பேசுகிறேன். அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மாமா எப்படி இறந்தார், நீயே எழுப்பி கேட்டுக்கிடான் இருக்கான். அவர் எப்படிடா பதில் சொல்லுவார், தெரியாதில்ல போட அப்படின்னு. ஒரு கேள்வி கேட்பது என்பது அந்த கேள்வியின் மூலம் கிடைக்கின்ற பதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு வளர்ச்சியை நமக்கு உண்டு பண்ணணும். அதுதான் உண்மையான கேள்வி. அந்த கேள்வியை யார் சிறப்பாக கேட்கிறார்களோ அந்த கேள்வியால் தான் அறிவு என்பது வளரும். அந்த அறிவு வளர்வதற்கான கேள்விகளை கேட்பதற்கு நம்ம மாணவர்களுக்கு இன்றைக்கி பயிற்சி கொடுக்கணும். ஒரு 2 ஆண்டுகளாக நம்ம அந்த கொரோனா காலத்தில் வாழ்ந்த நேரத்தில் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம்னா என்னானே தெரியாமல் இருந்த அந்த மாணவர்கள் ஒரு 2 வருஷம் கழித்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. வர்றதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் எதில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆன்லைன் வகுப்பில் படிக்கும் பொழுது எல்கேஜி யூகேஜி எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நர்சரி ரைம் கூட பாருங்கள் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லாக பாய்சஸ் அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன். இது ஆன்லைனில் நடந்துட்டுருக்கு. என் பேரனும் பேத்தியும் பக்கத்து ரூமில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாட்டை கேட்கவும், ஆஹா பேரனும் பேத்தியும் சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்காங்கடான்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா சவுண்டு மாறுச்சு. மிஸ்ஸோட குரலையும் காணா, பேரம்பேத்தியோட குரலையும் காணா. என்ன குரல் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, டே பட்லு, நீ என்னடா சமோசாவை திங்காம என்னைய விட்டுட்டு சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? டே பட்லு, எனக்கு சமோசா குடுறான். டே மோட்டு, ஜான் நம்மளை துரத்திட்டு வர்றான், நீ என்னடான்னு பார்த்தா மோட்டு பட்லு ஓடிக்கிட்டு இருக்கு. ரிங்கா ரிங்கா ரோசஸை டக்குன்னு கார்ட்டூன் சேனலாக மாற்றி மோட்டு பட்லு கேட்க ஆரம்பிச்சிட்டானு. காரணம், ஆன்லைனில் கல்வி கற்பது என்பது ஒரு நிழலை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நேரடியாக ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்பது தான் உண்மையான கல்வி. அதனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மாணவர்கள் பள்ளிக்கு வந்த பிறகு அந்த ஆன்லைனில் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் இன்று உண்மையான கல்வியை கிடைப்பதற்காகத்தான் அரசு இன்று ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டியிருக்கிறது. அதுதான் இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு அற்புதமான திட்டம். சாதாரண வாலண்டியர்களை வைத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்ல மனமில்லாத மாணவர்களை பள்ளிக்கு செல்வதற்கு ஒரு தயாரிக்கின்ற பணிதான் அந்த இல்லம் தேடி கல்வி. வாக்கினில் இனிமை. இனிமை என்பது வெவ்வேறு சுவைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு, காரம், கசப்பு, 5 சுவைகள் இருக்கு. பேச்சில் புளிப்புங்கிறது எப்போ வரும்? ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருந்தோம்னா, என்னடா அது இப்படி புளிச்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுகிறாரு அப்படிம்போம். கசப்பான விஷயத்தை சொன்னோம்னா உட்காந்துருக்கவங்களுக்கு புரியாமல் சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் கசப்பான பேச்சு. துவர்ப்பான பேச்சு என்னன்னா, உட்காந்துருக்கவங்க பூரா ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. அந்த நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறவர் துவர்ப்பான பேச்சை பேசுகிறாருன்னு அர்த்தம். காரமான பேச்சுன்னா கோவப்பட்டு சில பேர் மேடையில் பேசிகிட்டு இருப்பாங்க. உட்காந்துருக்கவங்கெல்லாம் அவர் கோபமாக இருக்கார், நம்ம கோபத்தை எங்கடா போய் காட்டுறதுன்ட்டு அவர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால்
மேடையிலே இனிமை எப்போது உண்டாகும் அப்படின்னா, இருக்கின்ற சுவைகளிலே அருமையான சுவை எது என்றால் அதுதான் நகைச்சுவை. அதனால தான் தொல்காப்பியர் சொன்னார், நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம் அப்படின்னு மனிதனிடம் இருக்கக்கூடிய உணர்வுகளில் முதலாவதாக இருக்க வேண்டிய உணர்வு ஒரு மனிதன் சிரிக்கக்கூடிய உணர்வு தான். அந்த சிரிப்பை தூண்டிவிட்டு நாம் ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்தால் அந்த கருத்து எளிமையாக சென்று சேரும் அப்படிங்கிறதுல ஆழமான நம்பிக்கை உள்ளவன் நான் தான். அதற்கு மிகப்பெரிய வழிகாட்டிகள் எல்லாம் யார் என்றால் கலைவாணர் NS கிருஷ்ணன். அவர் ஒரு தடவை காரில் போயிட்டுருக்காரு, ஒருத்தன் கல்லை கொண்டு எரிஞ்சு NS கிருஷ்ணனுடைய கார் கண்ணாடியை உடைச்சிட்டான். உடைச்சோன்ன உடனே அவர் காரில் இருக்க 2-3 பேர் ஓடி போய் அந்த கல்லை தூக்கி போட்ட மாணவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. NS கிருஷ்ணன் அப்படியே பார்த்தார், ஐயா இவன் தான் உங்கள் காரை கல்லை கொண்டு கண்ணாடியை உடைச்சவன். NS கிருஷ்ணன் அப்படியே பார்த்துட்டு, நீ தான் என் கண்ணாடியை உடைச்சவனா? ஏவா அவர் அடிக்க போகிறாருன்ட்டு அவன் நடுங்கிட்டே பக்கத்தில் வந்தான். பாக்கெட்லேருந்து 2 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. வாங்கிட்டு அவன், ஐயா பக்கத்தில் இருக்கவன், என்னையா முட்டாள்தனம் பண்ணுற, உன் கண்ணாடியை உடைச்சிருக்கேன், அவனுக்கு போய் 2 ரூபா கொடுக்குறிய. அப்போ NS கிருஷ்ணன் சொன்னார், நான் ஏன் அவனுக்கு 2 ரூபா கொடுத்தேன்னா, அந்த பையன் 2 ரூபாயை வாங்கிட்டு மனசில் என்ன நினப்பான், இனிமே வர்ற கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சா எல்லோரும் 2 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு அடுத்து வர்ற கார் கண்ணாடியை உடைப்பான். அவன் 2 ரூபாயா கொடுப்பான், அடிப்பான். இன்னொருத்தன் பெத்த குழந்தைய நான் அடிக்கக்கூடாதுரா, அவன் இன்னொருத்தன்ட்ட அடி வாங்கட்டும்டான்னு சொல்லி அந்த 2 ரூபாயை கொடுத்து அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தார். ஆனால் அந்த பையனுக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தார். இதுதான் கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய அற்புதமான ஒரு வடிவம். அதே மாதிரி அண்ணாவும் கலைஞரும் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்டு வர்றான். பிச்சை எடுத்துகிட்டு கண் தெரியாதவங்க பாடுறதுக்குன்னே சில பாட்டு ட்ரெயினில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். ஐயா கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா அப்படின்ட்டு அப்படியே வர்றான். வந்து அண்ணாவும் கலைஞரும் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் வந்தவன், ஐயா கருப்பு துண்டு போட்டவர், கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. ஐயா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டவர், கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. அண்ணா பாக்கெட்லேருந்து 5 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. கலைஞர் கேட்டிருக்காரு, என்னங்க அண்ணா கண்ணு தெரியாதவன், அவன் வந்து கண்ணு தெரியாதவனா நல்லா தெரியுது, கூலிங் கிளாஸ் போட்டவரேன்னு என்னையை கூப்பிட்றான், கருப்பு துண்டு போட்டவரேன்னு உங்களை கூப்பிட்றான், கண்ணு தெரியுது, ஏமாந்து போய் அவனுக்கு 5 ரூபா கொடுத்துருக்கீங்கன்னு. அண்ணா சொல்லியிருக்காரு, நான் உனக்கு அண்ணன், அவன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து வர்றப்பே கண்டுபிடிச்சிட்டேன் அவனுக்கு கண்ணு தெரியும்னு. அப்புறம் ஏன் 5 ரூபா கொடுத்தீங்க? அவன் பாடின பாட்டு நல்லா இருந்துச்சுரா, அந்த கலை ஆர்வத்தை பாராட்டி நான் அவனுக்கு 5 ரூபா கொடுத்தேன். அவன் என்னை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, அந்த பாடிய கலை நன்றாக இருந்ததுன்னு பேரறிஞர் அண்ணா அவன் கையில் 5 ரூபா கொடுத்துருக்கார். இப்படி ஒரு கலையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நன்றாக அதை ரசிக்கணும். ஒரு நகைச்சுவையை கேட்டு சிரிக்க முடியலன்னாக்கா அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. நானும் ஒரு ஊரில் பேசிக்கிட்டே இருக்கேன், கூட்டமே விழுந்து சிரிச்சிட்டு இருக்கு. ஒரு 3 பேர் இருந்தா 2 மணி நேரம் இதே மாதிரியே இருந்தாங்க. பயந்துட்டு அவனுங்களை பார்த்து, எதுவும் தமிழேது தெரியலையான்னு கேட்டால் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன், காது கேட்கலையான்னு கேட்டால் கூப்பிட்டா திரும்புகிறேன். அப்புறம் ஏன்டா உங்களால் சிரிக்க முடியலன்னா, வேற ஒன்றும் இல்லை, சிந்திக்கிற ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் சிரிக்க முடியும் என்று கலைவாணர் NS கிருஷ்ணன் ஒரு பாட்டில் பாடியிருப்பார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. எத்தனை வகையான சிரிப்பு! மேடையில் இப்படித்தான் ஒரு சங்கீத வித்வான் பாடிக்கிட்டு இருந்தார். பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு, கூட்டம் உட்காந்து எப்படா முடிப்பாருங்கிற நிலைமைக்கு ஆளாயிருச்சு. கண்ட தெய்வமாய் இன்னொருத்தர் மிருதங்க வாசிக்கிறார், தங்கிறத தண்டாக்க திந்து தங்கிறத தண்டாக்க திந்து
அட்டி நொறுக்கிட்டு இருக்காங்க கச்சேரி. முன்னால் உட்காந்துருக்கவங்க எப்படா முடிப்பானுங்க, ஐயோ பின்னி எடுக்கிறானேன்ட்டு. அந்த ஜதி சொல்கிறவனுக்கு பசி எடுத்துருச்சு. அவன் சீட்டு வைக்கிறான் பாகவதர்கிட்ட, ஐயா முடியா பசிக்குதியா அப்படின்னு ஒரு சீட்டை வைக்கிறான். அதுக்கு பிறகு அவர் கல்லி யோகம் கல்லி யோகம் கல்லி யோகம் அப்படின்னாரு. இந்த ஜதி சொல்கிறவன் மாற்றினான் ஜதியை. தீம் தக்கிட்ட சொன்னுத்தான் திங்கிறதான் தொங்குறதான் திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறதான் அங்கே திங்கிறதான் அங்கே தொங்குறதான். பாகவதர், என் லைஃப்பில் இப்படி ஒரு ஜதியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, திங்கிறதான் தொங்குறதான் கேட்குறானே. என்னடான்னு பார்த்தா மேடைக்கு சைடில் பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிக்கிட்டு இருக்குது, அதை காமிக்கிறான். திங்கிறதான் தொங்குறதான்னு பாகவதர் நன்றி வணக்கம்னு முடிச்சிட்டார். ஒரு மனிதனுக்கு பசிக்கு மீறிய ஒரு விஷயம் இல்லை, ஆனால் செவிக்கு உணவில்லாத போது கூட சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று பசியையும் மீறி அந்த செவியின் சுவையை உணர முடியும் என்று 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லியவன் நம் தெய்வ புலவன் திருவள்ளுவர் தான். செவிக்கு உணவு கிடைக்கும் பொழுது வயிற்று பசி கூட நம்மை விட்டு நீங்கி போகும் என்று சொன்னவன் தெய்வ புலவன் திருவள்ளுவர். அப்படி கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று சொல்லுக சொல் பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்தின். எந்த சொல்லை நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த சொல் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நல்ல உணர்வையும் தருகின்ற சொற்களை பயன்படுத்துவதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் அடையாளம் என்று சொல்லி, மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்ன பாரதியார், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று சொன்ன பாரதியார், நினைவு நல்லது வேண்டும் என்று சொன்ன பாரதியார் தன் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டினார் என்றால், அவர் ஒரு முறை மேடையிலே அவர் மேலே போட்டிருந்த ஒரு சட்டை, கிழிந்த சட்டையை போட்டுக்கிட்டு ராஜாட்ட வந்திருக்கார். ராஜா பார்க்குறார், பாரதி கிழிந்த சட்டையை போட்டிருக்கீங்க, இந்தங்க ஒரு சட்டை அப்படின்னு சொல்லி கிழிந்த சட்டையை வாங்கிட்டு புது சட்டையை பாரதிக்கு கொடுத்துருக்கார். பாரதி புது சட்டை போட்டு அப்படி நடந்து வந்திருக்கார். ரோட்டில் ஒருத்தன் சட்டை இல்லாமல் இருந்திருக்கான், அவனுக்கு அந்த சட்டையை கழட்டி கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அடுத்த நாள் அதே கிழிஞ்ச சட்டையை போட்டு ராஜாட்ட வந்திருக்காரு. ராஜா பார்த்துட்டு, நேத்தான் உனக்கு உங்கள் புது சட்டை கொடுத்தேன், இப்பையும் கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி இன்னும் 2 சட்டை கொடுங்க பாரதிக்கு, இனிமேல் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னொன்று உங்களுக்காக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி சொன்னான், இனிமேல் கொடுக்குற சட்டையை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ராஜா சொன்னார். அப்போ பாரதி அமைதியாக சொன்னான், நேற்று எனக்கு ஒரு சட்டை கொடுத்தீங்க, அதை இன்னொருத்தனுக்கு கொடுத்தேன், இன்னைக்கு எனக்கு 2 சட்டை கிடச்சிருக்கு. யார் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் மற்றவர்கள் நம்ம ரசிக்கணும் நினைக்கிறவங்க, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் மட்டும் நன்றாக இருக்க மாட்டார்கள், மற்றவர்களையும் நன்றாக இருக்க வைப்பவன்தான் தமிழன் என்பதை பாரதி தன்னுடைய நடவடிக்கையில் சுட்டிக்காட்டினான். அப்படி நமது நடவடிக்கையிலும் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் இனிமையோடு வாழ்ந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம் என்று சொல்லி, இந்த அருமையான புத்தக திருவிழாவிற்கு நான் தாமதமாக வந்தாலும் இவ்வளவு அருமையாக என்னை ரசித்து எனக்கு உற்சாகம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும், என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், நமது புத்தக விற்பனையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் என் இனிய நண்பர் பப்பாசி முருகன் அவர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், என்னுடைய பத்திரிகை நிருபர்களுக்கும், தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வாசகத்தில் நான் நம்பிக்கை கொண்டவள், விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, அவை முளைக்கும். எப்பொழுதோ கேட்டவைதான், யாரோ சொன்னவைதான், ஆனால் அந்த சொல்லை புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பும் சூழலும் சில நேரங்களில்தான் ஆசீர்வாதமாய் மக்களுக்கு கிடைக்கிறது. இப்படி சொல்கிறேன், நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு சொல் நம்மை சுற்றி கொண்டுதான் இருக்கிறது, நமக்கு முன்னால் தான் இருக்கிறது. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வதில்லை, உள்வாங்குவதில்லை.
மறுபடியும் புரிந்து கொண்டு உள்வாங்குவதற்கு நாம் காத்திருக்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுற்றிவிட்டு நம்மிடத்தில் வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். வாழ்க்கையில் அப்படித்தான் மக்கள் தோற்கிறார்கள். என்னை கேட்டால் தர்பகராஜ் அவர்கள் என்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். 2வது முறையாக இந்த புத்தக காட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த புத்தக காட்சி திருவள்ளூரில் தான் நடந்திருக்க வேண்டும். மிகப்பெரிய போராட்டத்தை உள்ளிருப்பு போராட்டத்தை நிகழ்த்தி இந்த திருவிழாவை, புத்தக திருவிழாவை ஆவடியில் வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநகராட்சி ஆணையர் இன்றைக்கு இதை கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறார். நான் இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படித்தான் வந்து சேரும். எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள் வைய தலைமை கொள் என்று. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைமைத்துவம் என்பது எனக்கு பிடிக்கும். தலைமைத்துவம் என்றால் என்ன? இந்த உலகத்தை தலைமை கொள்ள முடியுமா? உலகத்தை தலைமை கொள்வது அவ்வளவு சுலபமா? அப்படி தலைமை கொள்ளத்தான் வேண்டுமா? அதற்காகத்தான் பிறந்தோமா? வையம் என்கின்றது நிலப்பரப்பு அல்ல. வையம் என்பது எது என்பதனை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதற்கு எப்படி தலைமை ஏற்க வேண்டும் என்பது நமக்கு புரிந்து போகும். பல நேரங்களில் நான் பேசியிருக்கிறேன். நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன், இல்லை என்றால் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இப்ப நான் இங்க பேசுறேன். எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், சினிமா இருக்குல்ல, சினிமா, உண்மையா நான் சொல்றேங்க, நமக்கு சினிமா பார்க்க தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது, சினிமா பார்க்க தெரியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால சென்னையில வாழைப்பழம் சாப்பிட தெரியாமல் ஒரு 3.5 வயது குழந்தை செத்து போனது. அடைச்சி செத்து போனது. வாழைப்பழம் தானே, இலகுவான ஒரு பழம் தானே, சாப்பிட்டு எப்படி செத்து போச்சு? அப்படித்தான் நமக்கு பல நேரங்களில் பல விஷயங்கள் தெரிவதே இல்லை. ஐயா பெரியார்தாசன் சொல்லுவார், சினிமால உண்மையா மேல இருந்து ஒருத்தன் குதிப்பான், அவனுக்கு பேர் டூப்பு. ஒருத்தன் குதிக்கிற மாதிரி நடிப்பான், அவனுக்கு பேர் ஹீரோ. நான் சொல்லல, அவர் சொன்னதை நான் சொல்றேன். உண்மையா குதிக்கிறான் பாருங்க, அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம். குதிக்கிற மாதிரி நடிக்கிறார் பாருங்க, அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். இப்ப நான் இங்க சிந்தனையை நிறுத்துறேன். இப்ப நான் பேச்சாளர், ஒரிஜினலா பேசுறேன். இப்ப நிறைய பேர் இங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, முதல்ல அதை நிறுத்துங்க. ஏன்னு சொல்றேன், 10 நிமிஷம் நான் பேசி முடிய யூடியூப்ல வந்துரும். சரியா? இதுவரைக்கும் என்ன எங்க பார்த்துருக்கிறீங்க? அங்கதானே பார்த்துருக்கிறீங்க. இன்னைக்கும் இதுல தான் பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல. நமக்கு அனுபவிக்கவே தெரியாது. எதையெல்லாம் ஆவணப்படுத்த கூடாதோ அதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டியது, எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டுமோ அதை ஆவணப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பது. இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. சரியா? அப்படிதான்ப்பா, குத்தாலத்துக்கு குளிக்க போகும்போது ஒருத்தர் 4 பயலு வந்தானுங்க. தள்ளு தள்ளு தள்ளு, நாங்க பயந்து தள்ளிட்டேன். 4 பயலுங்களும் சேர்ந்து செல்ஃபி எடுத்தாங்க குத்தால அருவியோட, குளிக்காம போயிட்டாங்க. இப்போ ஒரு அருவிக்கு நாம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய மரியாதை என்ன? அதில் குளிப்பது தானே. அதையும் போட்டோ பிடிச்சு போடணுமா? இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இங்க பேச வந்திருக்கிறது நீங்கள் பதிவு செய்து எப்பொழுதோ பார்ப்பதற்காகவோ அல்லது என் பேச்சை கேட்காத யாரோ ஒருவர் கேட்பதற்காகவோ அல்ல. பனி விழுகின்ற இந்த மாலை இரவு வேளையில் இவ்வளவு நேரத்தை மீண்டும் நீங்கள் பெற்றுவிடவே முடியாத அந்த பிரசன்ஸ் இங்க கொடுக்க வந்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கேன். நானும் அப்படித்தான், நீங்களும் என்னை அப்படியே கருதுங்கள். இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் பேசுறேன், ஒரிஜினலா பேசுறேன். எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்? இப்ப இருங்க, சரி பிக்ஸ் பண்றீங்கல்ல என் பேச்சுக்கு இவ்வளவுன்னு. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன்,
குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களே. நாபி கமலத்திலிருந்து என் மூச்சு காற்றை எடுத்து சிந்தனையில் செலுத்தி என் நாக்கின் மூலமாக நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளோடு அதை கரைத்து என் மக்களுக்காக தருகிறேனே, எனக்கு கோடி ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? ஆனா என்ன தெரியுமா சொல்வீங்க? நான் அந்த கோடியில போய் நின்னு காம்பிங்க. கொடுக்க மாட்டாங்க. நடிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, சிந்தனையாளருக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் அப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன், அப்படின்னா நான் கோடீஸ்வரி ஆக முடியாதா? நான் சொல்லுகிறேன், நான் கோடீஸ்வரி தான். இதுதான் என் தலைப்பு, நான் கோடீஸ்வரி தான். எப்பொழுது தெரியுமா? பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் எப்பொழுது இந்த உலகத்தில் கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என் பேச்சுலகத்தில் நான் தலைமை கொள்கிறேன். வைய தலைமை என்பது அதுதான். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் வல்லமை கொள்ளுங்கள். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று புறப்பட்டான் ஒருவன். அடிமை தலையில் இருந்து தன் மக்களை காப்பாற்றுவதற்காக புறப்பட்டு பேசினான் ஒரு மாபெரும் தலைவன். அவன் பேசினான் என்பதற்காகவே அதிகார வர்க்கம் அவன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவனை சுட்டுக் கொன்றது. அவன் பெயர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் என்ன பேசினான் தெரியுமா? ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று பேசினான். மக்களே, உங்களுக்காக நான் ஒரு மிகப்பெரிய கனவை வைத்திருக்கிறேன் என்று அவன் பேசினான். அவன் பேச்சை கொஞ்சம் கேட்டு பாருங்கள், யூடியூப்ல இருக்கு அவன் பேச்சு. 52 பேச்சு பேசியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேச்சு ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. அதில் அவன் சொல்லுகிறான், அந்த பெருந்தலைவன் சொல்லுகிறான், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தலைமை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அடிமைப்பட்ட தன்னுடைய சகோதர இனத்தை பார்த்து, கருப்பின இனத்தை பார்த்து அவன் சொன்னான், நீ தெரு பெருக்குகிறாயா? சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உனக்கு? நீ எப்படி தெரு பெருக்கு தெரியுமா? பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் தன் இசைக்கருவியை எப்படி மீட்டுவானோ அப்படி துடைப்பத்தை எடுத்து உன் தெருவை பெருக்குவாயாக. என்ன அர்த்தம் அது? அதை விட பெஸ்டா, இதை விட ஈஸ்தட்டிக்கா ஒரு விஷயத்தை கிளீன் பண்ணவே முடியாதுன்னு நீங்க கையில தொடப்பத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த கிளீனிங் அப்படிங்கிற வையத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள். அவன் கிளீனிங் ஜாப் தான் பண்ணான். குரூப் 4 நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, குரூப் 5 சொல்லிக்கிறோம் இல்லையா, குரூப் 6 குரூப் 7 சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த வேலைகளைத்தான் செய்தார்கள். ஆனால் அவன் எங்கே நின்று சத்தம் போட்டு சொன்னானோ ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று, அந்த இனத்திலிருந்து ஒபாமா என்கின்ற ஒரு கருப்பில இளைஞன் வந்து அந்த உலகத்திற்கு தலைமையேற்றானா இல்லையா? நாம் பார்த்தோம் தானே. வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கான வாய்ப்புகளை தரும். எப்பொழுது என்றால் நாம் தயாராக இருக்கிறோமா? இந்த சகோதரி, இந்த தாய், இந்த பேராசிரியை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என் உறவுகளே. அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரே ஒரு மனிதர். இப்ப 2 பேர் உங்க வாழ்க்கையை கெடுக்க முடியும். இப்ப ஒன்னு உங்க வலதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கு, இல்லைன்னா ஒரு இடதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கு. அது இப்ப கெடுக்க முடியும். வாழ வைக்கிறது யார் தெரியுமா? உங்களை இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதன் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் தான் உங்களை காப்பாற்ற முடியும். என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன் என்று சொல்லி எவன் ஒருவன் எழுந்து நிற்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் தலை சாய்க்கிறது. யாரோ ஒருவர் பார்ப்பதற்கு இல்லை. இந்த சொல்லுவாங்க தெரியுமா, பாருங்க, கோயில் யானைக்கும் விநாயக யானைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். கோயில் யானை நம்ம கிட்ட இப்படி கேக்குதா? விநாயக யானை கிட்ட போய் நாம இப்படி கேட்கிறோமா? என்ன டிஃபரன்ஸ்? யானைன்னா மதம் பிடிக்குங்க. தனக்கு மதம் பிடிச்சனா அது பலவீனம். என்ன செய்யறோன்னே தெரியாது. அந்த பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை கோயில் யானை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. அதனால் பிச்சை எடுக்கிறது. விநாயக யானைக்கு போய் பாருங்க, அந்த சிலையை பாருங்கள். அவன் தன் கையிலேயே வைத்திருப்பான் அங்குசத்தை. எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகின்ற அளவிற்கு உயர்ந்து நிற்பான் என்று சொல்கிறது விநாயக யானை.
வி நாயகன்னா என்ன அர்த்தம்? தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் அர்த்தம். யாரோ ஒருவர் நம்மை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் இருந்து வெளியில் கிளம்பி என்னை நானே பாதுகாத்துக் கொள்வேன், என்னை நானே சீர் செய்து கொள்வேன் என்று எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்கள் உலகத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள். இப்படி சொல்றேன் நான். பல இடங்கள்ல சொல்லிட்டு வர, நிறைய யூத் வந்திருக்கிறீங்க, பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. எக்ஸாம் முடிஞ்சதாப்பா? 10th இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. 6ஆம் தேதியா? +2 நடந்துட்டு இருக்கா? இந்த +2 இந்த 10th ஸ்டாண்டர்ட் +2 பத்திலாம் நான் கவிதாசன் சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. என் பையன் 10 out of 10ங்க. அவங்க ஸ்கூல்ல CBSE ஸ்கூல், அது மொத்த மார்க் வாங்கிட்டு வெளில வந்தான். சூப்பரான டீச்சர் அவரு. ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க, நானும் டீச்சர் தான். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களே எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சொல்லும் அது ஒண்ணுமே படிக்கல, பயமா இருக்கு. எப்படி ஒண்ணுமே படிக்காம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவது? தர்பகராஜெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தை. நாங்கெல்லாம் பேச்சு போட்டியில கத்திக்கிட்டு பிரைஸ் வாங்கிட்டு இருப்போம். இவரு பேச்சு போட்டிக்கு வந்து தோத்து போயிட்டு காலேஜ்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஆளு. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் யாராக மாற வேண்டும்? இப்ப நான் உங்களுக்கு 3 பேரை நான் வழி சொல்கிறேன். ஒன்னு தர்பகராஜ் சார் மாதிரி, ஒன்னு என்ன மாதிரி, இன்னொன்னு இந்த அவையில இருக்கிற சில முதலாளிகள் மாதிரி, தொழிலதிபர்கள் மாதிரி. எனக்கு அவங்க யாருன்னு தெரியல. தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவரு நிறைய சம்பளம் வாங்குறவரு, சரியா? நல்ல மரியாதையான ஜாப், நல்லா படிச்சோம்னா அது கிடைக்கும். இப்ப நான் இருக்கிறேன்ல, நான் திறமைசாலி. நான் சொல்லுவேன் என்னுடைய கூலி இவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன், என் சம்பளம் இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது நான். 3வது ஆள் ஒன்று இருக்குது, என்னையும் அவரையும் நிர்வகிக்கிற நிர்வாகி. அது அவ்வளவா தெரியாது வெளியில. 3 வகை. ஆக்சுவலா நாம இந்த 2 மேலதான் கான்சென்ட்ரேட் பண்றோமே தவிர அந்த 3வது விஷயத்தை பத்தி கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல. ஆக்சுவலா இந்த உலகத்தை ரூல் பண்றதே நிர்வாகிகள் தானே தவிர இத்தகைய அதிகாரிகளோ இத்தகைய திறமைசாலிகளோ கிடையாது என்பதுதான் இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான உண்மை. இந்த காலத்தின் மிக முக்கியமான உண்மை. வையத்தை எப்படி தலைமை கொள்வது? 98 மார்க் வாங்குறது இல்ல, வாங்குற தன்னுடைய மார்க்கை தாண்டி போய்கிட்டே இருக்கிறோமா? இப்ப பாருங்க, 36 வாங்குறவன் 38 வாங்கினான்னா 96 வாங்குறவன் 94 வாங்குறான். 94 தான் ஃபர்ஸ்ட் மார்க், 38 ஃபெயில் தான். ஆனா என்னுடைய டாக்டரின், என்னுடைய சித்தாந்தம் என்பது ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன், 96ல இருந்து 94 அவன் தோக்குறான், 36ல இருந்து 38 இவன் ஜெயிக்கிறான். தன்னைத்தானே ஜெயித்து கொண்டு போவதற்கு பெயர்தான் தலைமை கொள்வது. நம்மை நாமே ஜெயிச்சுக்கிட்டு போறோமா? ப்ராக்ரஸ்னு பேர் அதுக்கு. நீங்க ப்ராக்ரஸ் காட்டுறீங்களா? நேற்று இருந்தது போல் இன்றைக்கு இல்லையா? நீங்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறீர்கள் அர்த்தம். உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய வெல்த் எல்லாவற்றையும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய உலகத்தை தலைமை கொள்ள தொடங்கி இருக்கிறீர்கள் அர்த்தம். இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை நான் சொல்லுகிறேன். பல நேரங்களில் இன்றைய தலைமுறைக்கும் எங்களை போன்றோருடைய தலைமுறைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? யாருக்கும் அதை சொல்ல தெரியல. குழந்தைகள் இருக்கிறீர்கள், அதனால் சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றை பார்க்கிறீர்கள், வெறும் பார்க்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள், வெறும் கேட்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை உண்ணுகிறீர்கள், வெறும் உண்ணுகிறீர்கள், அவ்வளவுதான். ஆனால் தலைமை கொள்ளக்கூடிய ஜெனரேஷன் எப்படி தெரியுமா? பார்த்து கொண்டே இருக்கும், ஆனால் சிந்தித்து கொண்டே இருக்கும். லேர்னிங் போய்கிட்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், லேர்னிங் போயிட்டே இருக்கும். கவிதாசன் சார் ஒரு விஷயத்தை சொன்னார் வணக்கத்தை பற்றி, எல்லோரும் கைத்தட்டினீர்கள். இது ஆன்மாவுக்கு சொல்லுகின்ற வணக்கம்னு சொன்னார். நான் சொல்லவா வணக்கம் நான் என்னன்னு? இப்ப நான் ஒருவரை பார்த்து வணங்குகிறேன், வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நான் வணங்கிட்டேன். ஏன் வணங்கினேன்? பணிவை காட்டினேன். முன்னால் இருக்கின்றவர்களுக்கு மரியாதை செய்தேன். ஏன் பணிவு காட்டினேன்?
ஏன் மரியாதை செய்தேன்? என்ன காரணம்? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன? இதோ நான் சொல்லித் தருகிறேன். வணக்கம் என்றால் நான் இதோ கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பொருள். அதனால் தான் உனக்கு மரியாதை செலுத்துகிறேன், அதனால் தான் உனக்கு முன்னால் பணிகிறேன். எனக்கு கற்றுக்கொடு. கற்றுக்கொள்ளுதல். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் அவர் தன்னுடைய இறைவனிடத்தில் கேட்ட மிக முக்கியமான இறைவேட்கை என்ன தெரியுமா? இறைவா, நான் மரணம் அடைந்து என்னுடைய நாடி அடங்குகின்ற அந்த வினாடி வரைக்கும் என் ஞானத்தை பெருக்குவாயாக தான். லேர்னிங். நீங்க எந்த சாஃப்ட் ஸ்கில் இருந்தாலும் முதல் சாஃப்ட் ஸ்கில் என்ன கேட்டீங்கன்னா லேர்னிங் தான். அதற்கு மிக முக்கியமான ஒரு டூல் எதுனா லிசனிங். லேர்னிங் அண்ட் லிசனிங் இது இருக்கா? இப்ப சமீபத்துல நாம எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு கால்பந்து போட்டி பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? பாத்தீங்களா? எல்லாருக்கும் பிடிக்குமா? இப்ப எல்லாருமே ஒரே ஆள் பேர் சொல்லுவாங்க பாருங்க. யார் ரொம்ப பிடிக்கும்? ஏன் மத்தவெல்லாம் விளையாடலையா? பாருங்களா, ஒரு கிரேஸ் இருக்குல்ல. நான் இன்றைக்கு அந்த முடிச்சை, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த இறுக்கமான முடிச்சை சொல்லுவாங்க இல்லையா, புத்தன் இப்படி உட்கார்ந்துருப்பான். புத்தனுடைய கையை பார்த்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்துருப்பான். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த முடிச்சு என்னால் அவிழ்த்து விட முடியும் என்று உட்கார்ந்து இருப்பான். அந்த உயிர் முடிச்சு, அந்த உயிர் முடிச்சை இப்ப நான் அவிழ்த்து விடுறேன். மெஸ்ஸின்னு ஒருத்தன், எந்த ஊருக்காரன்? அதெல்லாம் தெரியும் பாருங்களேன். 40க்கு தெரியாது, 4க்கு தெரியும். அர்ஜென்டினா. நான் அப்படியே ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி சொல்றேன். அதை நீங்க கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க உங்க லைஃப்ல. ட்ரை டு அப்ளை. எல்லாமே அப்ளிகேஷனுக்காகத்தானே, ஒருவரை பார்த்து வியப்பதற்கா? இல்லை. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம ஏதேனும் ஒரு அப்ளை பண்ணிக்கிறதுக்கு தானே. நான் இதோ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. மெஸ்ஸி, அவனுடைய நம்பர் 10 தானே? ஆமாவா இல்லையா? அவனுடைய அந்த ப்ளூ ஷர்ட் ஒன்று போட்டிருப்பான் இல்லையா, வரி வரியா போட்டிருப்பான். எல்லா பயலுகளும் அதை போட்டுட்டு தான் சுத்துறாங்க. மெஸ்ஸி ப்ளூ அண்ட் ஒயிட் பின்னால் அப்படியே போட்டு சுத்துவாங்க. அதனால மெஸ்ஸி ஆயிட முடியுமா? சொல்றேன் பாருங்க, நான் மிக முக்கியமான முடிச்சு பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துறேன். ப்ளீஸ் டூ அலோவ் மீ டு ரிவீல் இட். நான் அப்படி பண்ணி விட்டுறேன், அந்த திரையை அப்படி கிழிச்சு விட்டுறேன். பாருங்க, மெஸ்ஸி மொத்தம் 5 வேர்ல்ட் கப் ஆடனான். 5. இது 5வது வேர்ல்ட் கப் அவன் ஆடினது. நம்பர் 1. நம்பர் 2 சொல்றேன். சாதாரணமா நாம ஒன்றை பார்த்து வியக்கிறோம், ஒன்றை பார்த்து கை தட்டுகிறோம், ஒன்றை பார்த்து விசில் அடிக்கிறோம். ஆனால் அதை பற்றிய எந்த நாலேஜும் நமக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒன்றை நாலேஜ் ஓட சந்தின்றேன், தெரிந்து கொண்டு சந்தி. புகழ் என்பது வேறு, பிரபலம் என்பது வேறு. பிரபலமானவர்கள் பின்னால் ஓடாமல் நின்று நிதானித்து இது புகழா இல்லையா என்று தெரிந்து கொண்டு பின்பற்று. இந்த நிதானத்துக்கு பேர் தான். ஒன்றும் இல்லை, சைனாக்கார குழந்தைய நம்ம ஊர் குழந்தைய எடுத்து நிறுத்தி ஒரு யானையினுடைய கேலண்டரை எடுத்து காட்டினீங்கன்னா, யானை படம் போட்டது, வாட் இஸ் திஸ்ன்னு கொண்டா நம்ம குழந்தை யானைன்னு சொல்லும். சீன குழந்தை இது யானையின் படம் என்று சொல்லும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த மென்மை இருக்கு இல்லையா, இந்த நுட்பம் இருக்கு இல்லையா, இது உங்க குழந்தை கிட்ட இருக்கான்னு பாருங்க. மார்க்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். 58 தான். இன்னைக்கு யூனிவர்சிட்டியில, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய SIT காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபசர் நான். ஆனா 58ங்கிறது 10th மார்க் தான். MA முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ரேங்க். ப்ராக்ரஸ். என்னை நானே ஜெயித்து கொண்டே போனேன். அவ்வளவுதான். இதான் ரகசியமே. நான் வெறும் பேச்சாளர் இல்லை, அவர் வெறும் பேச்சாளர் இல்லை. இதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். உள்ள ஒரு மலை கிடக்குது. How to win. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பர்வீன் சுல்தானாவை உங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகளாகத்தான் தெரியும். ஆனால் என்னுடைய பயணம் 30 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் பயணத்தில் தான் நான் உங்களுக்கு அறிமுகமாகி இங்கே நிற்கிறேன்.
25 ஆண்டுகள் வரைக்கும் நான் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் பணியாற்றி கொண்டே இருந்தேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.